Hi friends, welcome to Time and Space Mastery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் இன் an array. நமக்கு இப்படி ஒரு அரே கொடுத்துருவாங்க. இதுல நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் எதுன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணுவோம்? ஹியூமனா நம்ம பார்க்கும்போதே தெரியுது 10 தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். அதை விட சின்னது வந்து 7. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து 7. ஸோ நம்ம இதை செகண்ட் லார்ஜஸ்ட்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். பட் இதுவே ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம எப்படி சொல்றது? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். ஆஸ் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்? ஸோ அரே நமக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த அரேவை நம்ம சார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம சார்ட் பண்ணலாம். நமக்கு இந்த ஐடியா நம்ம டிசெண்டிங் சார்ட் பண்ணலாம். டிசெண்டிங்கில் சார்ட் பண்ண என்ன வரும்? 10, 7, 4, 3 அண்ட் 1. ஓகே, இப்படி நம்ம சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய நம்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் இருக்கிறது அப்படிதான் செகண்ட் லார்ஜஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட், இது செகண்ட் லார்ஜஸ்ட். ஸோ ஆன்சர் வந்து நம்ம 7 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு ஒரு அரே கொடுக்குறாங்க அப்படின்னா ரிட்டர்ன் நம்ம அந்த அரேவை ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணணும் டிசெண்டிங் ஆர்டரில் அந்த அரேவை சார்ட் பண்ணிட்டு தென் ரிட்டர்ன் அரே ஆஃப் 1, அதாவது 0th இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ அரே ஆஃப் 1 அப்படின்னா நம்ம இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுதான் நம்ம ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுவோம். பட் நம்ம எஜுகேஷன் யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு இந்த மாதிரி அரே கொடுத்துருக்காங்க 10, 10, 7, 4, 3, 1. ஆக்சுவலா இப்போ இந்த இடத்துல 7க்கு பதிலாக 10 and 7 இந்த மாதிரி ஒரு அரே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நம்ம டிசெண்டிங்ல சார்ட் பண்ணும்போது நமக்கு இப்படி வரும் 10, 10, 7, 4, 3, 1 இந்த மாதிரி கிடைக்கும். இந்த டைம்ல நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம்? நம்ம அதே மாதிரி டிசெண்டிங்ல சார்ட் பண்ணிடுவோம். சார்ட் பண்ணிட்டு அரே ஆஃப் 0 வந்து இது, அரே ஆஃப் 1 வந்து இந்த 10. ஸோ நம்ம இந்த 10 ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். ஆனா இது வந்து ஆக்சுவலா ராங். நமக்கு இந்த அரேல செகண்ட் லார்ஜஸ்ட் எது? 7. நம்ம இதை தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சார்ட் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் தான் அப்படின்றத நம்ம எப்பயுமே கரெக்ட் ஆன்சரா இருக்காது. ஸோ நமக்கு அரே வந்து டூப்ளிகேட்ஸ் இல்லாம கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 2 டூப்ளிகேட்டா இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட், செகண்ட் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். ஆனா மேபி நமக்கு அரேல டூப்ளிகேட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இந்த அப்ரோச் நமக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஷுவரா என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் அதாவது 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறது கண்டிப்பா இந்த அரேல இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் எலிமெண்ட். நமக்கு அது தெரிஞ்சிடும். ஷுவரா தெரியும். அரே ஆஃப் நமக்கு 0 இதுதான் இருக்கிறதே லார்ஜஸ்ட் நமக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நம்ம இங்க இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது 0, இது 1, 2, 3, 4, 5. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி நம்ம அப்ரோச் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நம்ம டிராவல்ஸ் பண்ற ஒரு எலமெண்ட்டும் இப்போ அரே ஆஃப் 0 இந்த பெரிய எலமெண்ட்டை விட ஏதாவது நம்ம டிராவல்ஸ் பண்ற எலமெண்ட் சின்னதா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சின்னதா வருதுனாலே கண்டிப்பா தான் செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பயே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இண்டெக்ஸ் 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த வேல்யூ வந்து இருக்கிறதுலே பெரிய வேல்யூவோட சின்னதா அப்படின்னு பாக்குறோம். இல்ல, ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ நம்ம இது எதுவுமே பண்ண போறது இல்லை. நெக்ஸ்ட் இந்த பாயிண்டர் இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். இப்போ நம்ம அரே ஆஃப் 0வோட இப்போ நம்ம டிராவல்ஸ் பண்ணியிருக்க எலமெண்ட் சின்னதா? ஆமா. அப்போ ஷுர் கண்டிப்பா நமக்கு இந்த 7 தான் நமக்கு செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு அரே கூட எடுத்துக்கலாம், கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா நம்ம இங்க 12, 12, 12 எடுத்துக்கலாம். 12, 12, 12. ஓகே, அண்ட் இண்டெக்ஸிங் வந்து சேஞ்ச் ஆகும். இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போ நம்ம இங்கிருந்து அரே ஆஃப் 0 தான் நமக்கு இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். ஸோ நம்ம இந்த இண்டெக்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, இப்போ இந்த அரேல இருக்க இண்டெக்ஸ் 1 வந்து இண்டெக்ஸ் 0வோட சின்னதா? இல்ல, ரெண்டுமே ஈக்குவல். ஸோ பாயிண்டரை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அரே ஆஃப் 2 இது வந்து அரே ஆஃப் 0வோட சின்னதா? இல்ல, இந்த 12 இந்த 12 அகைன் ஈக்குவல். ஸோ அகைன் மூவ் பண்ணலாம். இந்த பாயிண்டர் எங்க மூவ். இப்போ வந்து நம்ம 12 விட இது சின்னது. ஸோ நம்ம எப்போ அட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சின்ன எலமெண்ட் ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறத விட சின்ன எலமெண்ட் பார்க்குறோமோ நம்ம அப்பயே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இப்பயும் ஆன்சர் நமக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் 7. ஓகே, இதை நம்ம சூடோ கோட் நம்ம பார்க்கலாம். இதுதான் நமக்கு சூடோ கோட் ஃபார் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தது தான் சார்ட் பண்ணிடுறோம். அதாவது டிசெண்டிங் ஆர்டர் படி நம்ம கொடுத்துருக்க அரேவை சார்ட் பண்ணிடுறோம். சார்ட் பண்ணிட்டு
இதுக்கு வந்து இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஒரு கம்பேரேட்டர் எழுதணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா சார்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து டிராவல்ஸ் பண்ணணும். அதுதான் ஃபார் இன்ட் i ஈக்குவல்ஸ் 1 i லெஸ் தென் n வந்து அரே ஆஃப் சைஸ் i பிளஸ் பிளஸ். இப்போ நமக்கு அரே ஆஃப் i நம்ம பார்க்குற ஒரு ஒரு எலமெண்ட்டும் அது அரே ஆஃப் 0 இருக்கிறதுலே மேக்ஸிமம் எலமெண்ட்டை விட சின்னதா இருக்கு அப்படின்னாலே நம்ம அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதுதான் கண்டிப்பா நமக்கு செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கும். அட் லாஸ்ட் நமக்கு இல்லவே இல்லை, ஃபுல்லாவே ஒரே நம்பர் சேமா இருக்கு, மேக்ஸிமம் நம்பர்ஸ் மட்டும் தான் இருக்கு, செகண்ட் லார்ஜஸ்டே இல்லை அப்படின்னா அந்த டைம்ல நம்ம ரிட்டர்ன் -1 கொடுக்கணும். ஓகே, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க அரேவை நம்ம என்ன பண்றோம், சார்ட் பண்றோம். ஸோ கொடுத்துருக்க அரேவை நம்ம டிசெண்டிங் ஆர்டர் படி சார்ட் பண்றோம். சார்ட் பண்றோம் அப்படின்னாலே அதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n log n. ஓகே, ப்ளஸ் நம்ம டிராவல்ஸ் பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து நமக்கு எப்போ ஆன்சர் கிடைக்குதோ அங்கேயே ரிட்டர்ன் ஆயிடும். இந்த வேர்ஸ்ட் கேஸ் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம டிராவல்ஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஆர்டர் ஆஃப் n. ஸோ நமக்கு அட் லாஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n log n. ஓகே, இப்போ வந்து நமக்கு இது ரெண்டுத்துல n log n தான் மேக்ஸிமம் பெருசு, அதனால நம்ம n log n ஆவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம இங்க கொடுத்துருக்க அரேவே தான் நம்ம யூஸ் பண்றோமே தவிர எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் நம்ம எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம அதை விட கொஞ்சம் பெட்டரான ப்ரூஃப் பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு அரே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த அரேல அதே மாதிரி நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம அந்த டைமோட எப்படி நம்ம எஃபிஷியண்டா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம என்ன ப்ராப்ளம் பார்த்துருந்தோம், ஒரு அரேல லார்ஜஸ்ட் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அந்த கேஸ் பார்த்துருக்கோம். அத நம்ம திங்க் பண்ணி இத இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணோம்னா நமக்கு இன்னொரு அப்ரோச் கிடைக்கும். அதாவது என்னன்னா, நம்ம இந்த அரேவ அதே ப்ராப்ளம் கேஸ்ல நம்ம ட்ரை பண்ணி நம்ம இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஒண்ணு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ அதே அல்காரிதம் போட்டா நமக்கு மேக்ஸிமம் ஆனது என்னது, இது 10 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். மேக்ஸிமம் இஸ் 10 அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம அகைன் இந்த அரேவை ஃபுல்லா டிராவல் பண்ணலாம். அப்போ இந்த மேக்ஸிமம் நம்பர் வந்தா மட்டும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். செகண்ட் டைமும் நம்ம அதே லூப்பிங்ல அதே அல்காரிதம் தான் போட்டு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போறோம். ஆனா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்த மேக்ஸிமம் வருது அப்படின்னா நம்ம அதை ஒமிட் பண்ணிடலாம். இப்போ செகண்ட் டைம்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் தான் கண்டிப்பா செகண்ட் லார்ஜஸ்டா இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதுக்கு ஒரு தடவை ட்ரை ரன் பண்ணலாம். ஓகே ஓகே, இதுல நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு வேரியபிள்ல நம்ம -1 செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம ரன் பண்றோம். ஆக்சுவலா 0த் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம மேக்ஸிமம்ல இதையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது -1 பெருசா 1 பெருசா 1 தான். ஸோ மேக்ஸிமம் -1 1 அப்டேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே கம்பேர் ஆகும்போது நமக்கு 3 1 அப்போ நமக்கு 3. அதே மாதிரி இங்கே 4 போகும்போது 4. நெக்ஸ்ட் அதே மாதிரி 10 இல்லை 4 நம்ம கம்பேர் பண்ணும்போது 10 தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே மூவ் ஆகும்போது நமக்கு ஆல்ரெடி 10 தான் இருக்குது, ஸோ அப்டேட் ஆகாது. 7 இருக்கும்போது நம்ம இதை விட 10 தான் பெருசு. அதனால இப்போ ஒரு டிராவல்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு மேக்ஸிமம் என்ன கிடைச்சிருக்கு, 10 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம அகைன் இன்னொரு டிராவல்சர் பண்றோம். இப்போ டிராவல்சர் பண்ணும்போது அகைன் மேக்ஸிமம் இல்லைன்னா செகண்ட் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு நேம், இதை வந்து நம்ம -1 வச்சுக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் அல்காரிதம் இங்கேயும் அப்ளை பண்ண போறோம். ஆனா வர எலமெண்ட் நமக்கு இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்க மேக்ஸிமமா இருந்தா அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, அதேதான் -1 பெருசா 1 பெருசா 1. நெக்ஸ்ட் இது இங்க போனோனே 3 1 3. அண்ட் இது இங்க போகும்போது 3 4 நமக்கு 4 தான் பெருசு. அப்டேட். நெக்ஸ்ட் இங்க 10 வரும்போது இந்த நமக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க மேக்ஸிமம் தான் இந்த 10. ஸோ இந்த இது ரெண்டும் சேமா இருக்கிறதால இதை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிடலாம். இதுவும் 10 நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருக்கிறதோட சேம். ஸோ அதை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் 7. இதுவும் சேம் இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த 4 பெருசா 7 பெருசான்னு பார்க்கும்போது 7 தான் பெருசு. அட் லாஸ்ட் இப்போ நமக்கு செகண்ட் மேக்ஸிமம்ல நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 7. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இதோட சூடோ கோட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஈஸி கைஸ். ஃபர்ஸ்ட் மேக்ஸியை நம்ம -1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ண மாதிரி தான் ஃபார் லூப் இன்ட் i = 0 i less than n i ++. ஓகே, இஃப் மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து வர எலமெண்ட்டோட சின்னதா இருக்கு அப்படின்னா அப்போ மேக்ஸிமம், இது நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ இங்க நம்ம மேக்ஸிமமா ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம். ஃபைண்ட் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? செகண்ட் மேக்ஸிமம் -1 இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அதே மாரி ஃபார் லூப் எல்லாத்தையும் டிராவர்ஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம டிராவர்ஸ் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் கைஸ். அதாவது வர எலிமெண்ட் நாட் ஈக்குவல் டூ மேக்ஸிமம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்க மேக்ஸிமம் அண்ட் இந்த சேம் கண்டிஷன் தான். செகண்ட் மேக்ஸ் இஸ் லெஸ் தென் அரே ஆஃப் ஐ. தென் செகண்ட் மேக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அட் லாஸ்ட் இது முடிஞ்சோடனே நம்ம செகண்ட் மேக்ஸிமம் ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதான் நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் இன் அரே. தட்ஸ் இட் கைஸ். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த அரேவை நம்ம சார்ட் பண்ணவே இல்லை. சார்ட் பண்ணாமலேயே நமக்கு அட் லாஸ்ட் ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு எலமெண்ட்டை ட்ராவர்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம். அதனால ஆர்டர் ஆஃப் n ப்ளஸ் நம்ம 2 தடவை ட்ராவர்ஸ் பண்ணுறோம். ஆர்டர் ஆஃப் n. ஸோ எப்படியும் நமக்கு டைம் காம்ப்ளெக்ஸ் அட் லாஸ்ட் ஆர்டர் ஆஃப் n தான். ஆனாலும் நம்ம இது 2 தடவை ட்ராவர்ஸ் பண்ணியிருக்கோம் ஒரு அரேவை. அதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி சேம் தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே யூஸ் பண்ணல. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே. இது வந்து நம்ம 2 பாஸ் அப்படியே சொல்றோம். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க அரேவை இங்க ஃபர்ஸ்ட் 1 டைம், நெக்ஸ்ட் இங்க செகண்ட் டைம் 2 தடவை பாஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. நெக்ஸ்ட் ரொம்ப மோஸ்ட் ஆப்டிமல் அப்ரோச் என்னன்னா, நம்ம ஒரே பாஸ்ல அதாவது ஒரே தடவை டிராவர்ஸ் பண்ணி நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். அதுதான் மோஸ்ட் ஆப்டிமல். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஓகே கைஸ், மோஸ்ட் ஆப்டிமல்ல இப்போ நம்ம அரேல ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் -1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். செகண்ட் மேக்ஸிமம் -1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம்ங்கிறது இந்த அரேலேயே ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர், செகண்ட் மேக்ஸிமம்ங்கிறது செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 0th நெக்ஸ்ட் டிராவர்ஸ் பண்ணுறோம். டிராவர்ஸ் பண்ணும்போது நம்ம ஃபர்ஸ்ட் மேக்ஸிமோட கம்பேர் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் நம்ம விட இந்த எலமெண்ட் பெருசா இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம்ல என்ன இருக்கோ அதை நமக்கு செகண்ட் தள்ளி விட்டுலாம். ஏன்னா நமக்கு இதை விட பெருசா ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அதுதான் இருக்கிறது மிக பெருசா இருக்கும். ஸோ இங்க ஆக்சுவலா இதை நம்ம மாத்துறதுக்கு முன்னாடி இந்த -1 நம்ம செகண்ட் மேக்ஸிமம்க்கு மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த 7 அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் இந்த 3 வந்து இங்க போகுது. இப்போ இதை கம்பேர் பண்றோம். இதை கம்பேர் பண்ணும்போது இந்த 7 விட இந்த 3 பெருசா இல்ல. ஸோ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இப்போ நம்ம விட்டுருலாம். இப்போ செகண்ட் மேக்ஸிமம்க்கு வரலாம். இப்போ அதே 3 வந்து இந்த 7க்கு ஈக்குவல் இல்ல. அப்போ இந்த 3 வந்து இந்த -1ஓட பெருசு. இப்போ நம்ம இந்த 3ய இங்க அப்டேட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் 4க்கு மூவ். 4 வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமோட பெருசா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்போ இங்க இல்லைன்னா நம்ம செகண்ட் மேக்ஸிமம் வந்துடும். செகண்ட் மேக்ஸிமம் பார்க்கும்போது இந்த 4 இந்த 7 ஈக்குவல் இல்ல. அதனால இந்த 3ய விட அந்த 4 பெருசு. ஸோ 4 அப்டேட் ஆயிடும் செகண்ட் மேக்ஸிமம்ல. நெக்ஸ்ட் 1 இங்க 4ல இருந்து இங்க 1க்கு மூவ் ஆகும். 1க்கு மூவ் ஆகும்போது நமக்கு இப்போ இது 7 இந்த 1 வந்து இந்த 7 விட பெருசா, ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமோட பெருசா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் இதை இங்க நம்ம செகண்ட் மேக்ஸிமம்க்கு ட்ரை பண்ணணும். 4 1 நோ தேவையில்ல. நான் அப்டேட் பண்ண தேவையில்ல. ஏன்னா இதுதான் பெருசு. நெக்ஸ்ட் இங்க மூவ் ஆயிட்டு இங்க வரும்போது இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் மேக்ஸிமமை விட ஒண்ணு பெருசா வந்திருக்கு. அப்போ இப்போ என்ன ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் இருக்கோ அதை செகண்டுக்கு தள்ளி விட்டுறலாம். தள்ளிட்டோம்னா கம்பேர் பண்ணும்போது இது 7 தான் பெருசு. அப்போ 8 நம்ம இங்க போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம்ல. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி 9 வரும்போது என்னன்னா, இப்போ நமக்கு மேக்ஸிமமா இருக்கிறது 9 தான் அந்த 8 விட. அப்போ இதை லெஃப்ட் தள்ளிட்டு, அதாவது 8 எங்க லெஃப்ட்ல தள்ளிட்டு 9 இங்க நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு செகண்ட் மேக்ஸிமம்ல அட் லாஸ்ட் என்ன இருக்கு? 8. நமக்கு அரேல என்ன செகண்ட் லார்ஜஸ்ட்? 8. ஸோ தட்ஸ் இட். இதுதான் ஆன்சர். இப்போ இதோட சூடோ கோட் பார்க்கலாம். ஈஸி கைஸ். இதே அதே மாதிரி ஃபர்ஸ்ட் -1 செகண்ட் -1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃபார் லூப் i = 0 i <n i++ நம்ம ஃபுல்லாத்தையும் டிராவர்ஸ் பண்றோம். டிராவர்ஸ் பண்ணும்போது நம்ம அதே பார்த்த லாஜிக் தான். ஃபர்ஸ்ட்டை விட நமக்கு வந்திருக்க எலமெண்ட் பெருசா இருக்கு அப்படின்னா, அந்த ஆல்ரெடி இருக்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செகண்டுக்கு தள்ளிட்டு ஃபர்ஸ்ட்ல நம்ம இதை அப்டேட் பண்ணிக்கிறோம். நம்ம அங்க டயக்ராமேட்டிக்கா பார்த்தது தான் சேம் லாஜிக். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம அரே ஆஃப் i இப்போ வந்திருக்க எலமெண்ட் மேக்ஸிமமா இருக்கக்கூடாது. அண்ட் அந்த வந்திருக்க எலமெண்ட் வந்து செகண்டை விட பெருசா இருக்கு அப்படின்னா செகண்ட் அப்டேட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு நீங்க இது புரியலன்னா கூட ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ட்ரை ரன் பண்ணீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும். அண்ட் அட் லாஸ்ட் நம்ம எதை ரிட்டர்ன் பண்றோம்? நம்ம செகண்ட், அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்றோம். ஓகே. இதை கோட்ல நம்ம பார்த்துடலாம். இது நம்ம அப்படியே சூடோ கோட்ல பார்த்தது தான். சேம் லாஜிக். இதை நம்ம சப்மிட் பண்றோம். ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. அண்ட் இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம பார்க்கல. நம்ம அதை பார்த்துடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்ன அப்படின்னா, இதை நம்ம அந்த அரே ஒரே ஒரு பாஸ், ஒரே ஒரு டிராவர்ஸ் தான் பண்றோம். ஸோ ஆர்டர் ஆஃப் n. நம்ம லாஸ்ட் பெட்டர் அப்ரோச்ல ஆர்டர் ஆஃப் n பிளஸ் ஆர்டர் ஆஃப் n 2 தடவை டிராவர்ஸ் பண்ணோம். இதுல வெறும் ஒரே தடவை தான் டிராவர்ஸ் பண்றோம்.
ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து நமக்கு இதுவும் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஓகே காய்ஸ், தேங்க் யூ.